ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டே 3ல நம்ம பார்க்க போறது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா என்ன? ஒரு பில்டிங் டிரா பண்றதை தாண்டி நம்ம வாழற வீடு, வேலை செய்யற ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ் மாதிரி இடங்களை சரியா பிளான் பண்ணி டிசைன் பண்றது தான் ஆர்கிடெக்சர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வீட்ல கிச்சன் எங்க வரணும், சன்லைட் வென்டிலேஷன்ஸ் எங்க இருக்கணும், மால்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ்ல எக்ஸிட் எப்படி பிளான் பண்றது, ஹாஸ்பிட்டல் ஐசியூஸ்ல நம்ம எப்படி எக்ஸிட், எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி பிளான் பண்றது, இது எல்லாத்தையும் பண்றவங்க ஆர்கிடெக்ட். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணலாம். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷன் பில்டிங்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. அர்பன் பிளானர் சிட்டி லேஅவுட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிளான் பண்ணுவாங்க. இன்டீரியர் டிசைனரா போகலாம். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், கன்சர்வேஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் சஸ்டைனபிள் டிசைன் கன்சல்டன்டா கூட போகலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் +2ல நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கணும். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா நாட்டா ஆர் JEE பேப்பர்ஸ் 2 கிளியர் பண்ணிருக்கணும் கண்டிப்பா, டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்டிடியூஷன். ஓகே, முக்கியமான ட்விஸ்ட்டுக்கு வருவோம். இது யாருக்கு சூட் ஆகும்? உங்களுக்கு நல்ல அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட்டை உங்களால வித்ஹோல்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராங் விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஓரியன்டேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கோர்ஸை உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கோர்ஸை பத்தி பேசலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் சக்சஸ்.